வாங்க இங்கே பார்த்தீங்களா இந்த மாங்காய் ஊறுகாய். இதே மாங்காய் ஊறுகாய் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து நான் போட்டு இப்போ 3 நாள் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம எப்பயுமே போடுவோம் பாருங்களேன், அதில் வந்து எப்படி தண்ணி எல்லாம் இருக்கும் பாருங்கள். இப்போ இதில் தண்ணியே கிடையாது. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும், கெடவே கெடாது பாருங்கள். இது வந்து இப்போ வந்து நம்ம சாதாரண மாங்காவை வந்து உப்பு போட்டு வச்சுருந்தோம்னா ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும், அது சீக்கிரம் பூசணம் முடிச்சிடும். இது ஆந்திரா ஸ்டைலில் இது போட்டதுனால நான் வந்து அவங்ககிட்ட கேட்டு நான் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு சாப்பிடணும் போல் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து எனக்கே வாய் ஊறுது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. வாங்க நம்ம இது எப்படி செய்யலாம்னு நான் காமிக்கிறேன். இப்போ ஆந்திரா ஸ்டைலில் 4 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து கெடாத ஒரு மாங்காய் ஊறுகாய் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டைலில் தான் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். போன வருஷம் செஞ்சது இன்னும் அப்படியே இருக்குது. இதை பாருங்கள், இது வந்து நான் ஒரு 2 கிலோ மாங்காய் வாங்கி நல்லா கழுவிட்டு தண்ணியெலாம் தொடச்சிட்டு நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இதை கட் பண்ணி வச்சு கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கிறோம். நம்ம வந்து இதுக்கு வேணுங்கிற மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இதுக்கு வேணுங்கிறத பொடி பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து நல்ல பெரிய டீஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம் நல்லா நம்ம வறுத்துக்குருவோம். நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன், ஒரு பெரிய டீஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயத்தோடைய அந்த வெந்தயம் எவ்வளோ போட்டோமோ அந்த அளவுக்கு கடுகும் ஒரு பெரிய டீஸ்பூன் அளவு போட்டுக்குவோம். இது நல்லா வறுத்துக்குவோம். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நம்ம வேறு இதில் போட்டுருவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வறுத்துக்குவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நல்லா எடுத்துக்கணும். உப்பையும் நம்ம பவுடர் பண்ணிடுவோம். இதை உள்ள ஈரத்தை வந்து எடுத்துருவோம். அது பாருங்க, அது சின்னதாகிடுச்சுன்னா நம்ம சரி நல்லா இதாகிடுச்சுன்னு இருக்கும். பாருங்கள், கலகலன்னு வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் இதாக இருந்தது. இவ்வளோதான். இதையும் நம்ம ஒரு இதில் எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லி விதை, இதையும் ட்ரையாக வறுத்துக்கணும் கொஞ்சம். இது அரைப்படுற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்பலாம் லேசாக வாசனை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அவ்வளோதான். இதையும் வறுத்தாச்சு. இதை வந்து நம்ம இப்போ வந்து பவுட்ரு பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும். நம்ம வந்து இந்த மாங்காயை ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டிக்கிடுவோம். ஆனால் ஒரு தண்ணி ஒன்றுமே இருக்கக்கூடாது. இந்த இதில் வந்து நம்ம வந்து பவுடர் அரைக்கிறதுல வெந்தயம், கடுகு, இது கொத்தமல்லி விதை எல்லாத்தையும் இது போட்டுருவோம். இதுலேயே நல்ல தாராளமாக பெருங்காயம், 1 ஸ்பூன் பெருங்காயம், மிளகாய் பொடி, நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வறுத்து வச்ச உப்பு நம்ம வந்து வறுத்து மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிடணும். இதில் ஈரம் இருக்கக்கூடாது. இதை வந்து நல்லா கலக்கிக்கிறணும். இது வந்து நம்ம வந்து இது வந்து கையில் வச்சு கலக்கினா கூட இதாக இருக்குது. ஆந்திராவில் வந்து கையில் தான் வச்சு கலக்குவாங்க. இங்கே பாருங்கள், பச்சை எண்ணெய் தான், நல்லெண்ணெய். ஒரு 200 எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ஆனால் நல்லா கொஞ்சம் எண்ணெயோடு இருக்கணும். இதை அப்படியே பிரட்டி நல்லா இது பண்ணி வச்சிட வேண்டியதுதான். நல்லா இது பண்ணிடணும். எண்ணெயை ஊற்றி பாருங்கள், எப்படி பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு.
இது வந்து அப்படியே ரொம்ப நாளைக்கு அப்படியே கெடவே கெடாது. தண்ணியே சொதன்னு தண்ணியும் வராது. நம்ம இதை வந்து நல்ல பக்குவமாக கையெல்லாம் வச்சு பண்ணுறோன்னு நினைக்காதீங்க, அது ஒன்றுமே ஆகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே இதை அப்படியே வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு உங்களுக்கு வேணுங்கிற பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை கண்ணாடி பீங்கானி இதோ அந்த இதில் வந்து நம்ம எடுத்து இதை ஸ்டோர் பண்ணிக்கிற வேண்டியதுதான். இவ்வளோ ட்ரையாக தான் இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கெடாது. இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். ரொம்ப நாளைக்கே வந்து நான் வந்து நான் மாங்காய் ஊறுகாய் போட்டு ஒரு 3 வருஷம் இருக்கும் பாருங்கள். நான் காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் உள்ள நான் வெளியில் தான் வச்சுருக்கேன். இதை பயப்படாமல் இதை போடுங்க. இதுதான் ஆந்திரா ஸ்டைல். இது நான் இதில் வந்து ஒரு ஆந்திரா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிட்ட வந்து கேட்டு நான் வந்து இதே மாதிரி தான் செஞ்சேன். அவங்க கொடுத்துருந்தாங்க, அது எப்படி செய்கிறதுன்னு கேட்டு நான் இது பண்ணேன். பாருங்கள், இந்த டம்ளர் நிறைய 200 எண்ணெய் எடுத்திருந்தேன், பாதி தான் ஊற்றுனேன். இப்போ வந்து மீதியை ஃபுல்லாகவே இது மேலே ஊற்றி விட்டுருவோம். இது வந்து 1.5 கிலோ மாங்காய். அவ்வளோதான். பாருங்க, இந்த மாங்காயெல்லாம் இதில் போட்டாச்சு. மீதி ஆயிலெலாம் நம்ம இப்போ இது பண்ணிட்டோம். இது அப்படியே நீங்கள் வச்சுருக்கோம். ஒன்று குலுக்கி விடாமல் விடுறது, வெயிலில் வைக்கிறதெல்லாம் வேண்டாம். இதை அப்படியே வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், நான் இது வந்து நான் போன வருஷம் நான் போட்ட மாங்காய் ஊறுகாய் அப்படியே இருக்குது பாருங்களேன். இப்போ தான் வந்து நல்லா ஊறி அப்போ முழுசாகவே இருக்கும். ரொம்ப நம்ம வந்து போடுவோம்ல, தண்ணியாகவே இல்லாமல் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். நான் ஒரு 3 வருஷமாக இதே மெத்தடில் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாங்காய் பீஸ் வந்து அப்படியே முழுசாகவே இருக்குது. இன்னும் அப்படியே இருக்கும். நம்ம வந்து சில நேரங்களுக்கு நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் போடுறது வந்து கொலன்னு ஒரு மாதிரி ஆயிரும். இது இன்னமுமே வந்து அப்படி தனித்தனியாகவே ஒரு மாங்காவாகவே அப்படியே தான் இருக்குது. இதே மாதிரி செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டெல்லாம் போகாது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.